எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கையும் காளானையும் வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு வானொலி வச்சுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிப்பத்திரி, கொஞ்சமாக சோம்பு அதெல்லாமே போட்டுக்கிடுவோம். ஒவ்வொருத்தருக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கிறதுனால அதிகமாக போட்டுக்கிடுவாங்க. நான் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சின்னதாக 2 பீஸ் மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்றும் ஒரு 3 பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து 2 கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து கிரேவி மாதிரி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். காளான் வந்து நான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு 2 உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு அதையும் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதையும் இதோட சேர்த்து போட போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நல்லா அரைச்சி போட்டுக்கிறேன். அதோடைய பச்சை வாடை போகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறேன். பெரிய சைஸ் தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளியும் வெங்காயமும் வேகிறதுக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து நல்லா மசியை வந்து வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் புதினாவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 3மே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நான் ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா. அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சிக்கன் மசாலாவோ இல்லை மட்டன் மசாலாவோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா வதக்குனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காளானையும் தோல் சீவி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதோட வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். உப்பை பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் தான் போட்டோம். அது பத்தாது. அதனால இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இப்போ உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டோம்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே உப்பு போட்டோம்னா நல்லா வந்து எல்லாத்தோடையும் ஜாயிண்ட் ஆகி நல்லா இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா உப்பு போட்டுட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நிறைய ஊற்றினாலும் குழம்பு மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இப்போ இது கிரேவி மாதிரி செய்ய போகிறதுனால தண்ணி வந்து அளவாக சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஸ்டார்டிங்லேயே சிலர் போடுவாங்க. நான் வந்து எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் மேலே போடுறேன். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து உருவி போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா தேங்காவையும் முந்திரி அப்புறம் வந்து தனியாக இந்த 3யுமே அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு பிளேட் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டை வத்திரும். வத்தினதுக்கப்புறம் நல்லா கிரேவி மாதிரி ஆயிரும். இதை நீங்கள் வந்து தயிர் சோறோடையும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீலிங்லேயே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.